உள்ள 140 கோடி மக்களின் சேவகர் திரு நரேந்திர மோடியை தவிர பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலும் வந்தவர்களுக்கு அவர் எப்படி சேவகராக இருக்க முடியும்? அந்த ஊடுருவல்காரர்களால் அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்வது என்பதை தாண்டி அவர்களால் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டு இருக்கிறது. ரோஹிங்கியா முஸ்லிம்களை வங்கதேசத்தினுடைய முஸ்லிம்கள் நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் அனுமதிச்சாங்களா? ரோஹிங்கியா முஸ்லிம்களை பாகிஸ்தானில் அனுமதிச்சாங்களா? ஆனால் பாரதம் அனுமதித்திருக்கிறது. அவர்களை அகதிகளாக நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமுமுக, எஸ்டிபி போன்ற பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகளும், அது மட்டுமல்லாம ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் உசுப்பேற்றி கொடுக்கிற திருமாவளவன் போன்றவர்களும் இஸ்லாமியர்களுக்கு ஏன் குடியுரிமை தரவில்லை, இஸ்லாமியர்களை ஏன் அடைக்கலம் தரவில்லை என்று கேட்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் உள்ளவர்கள் சமபங்கு இருக்கிறார்கள், எந்த மாற்று கருத்தும் அல்ல. பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் பங்களாதேஷில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் ஏன் குடியுரிமை தர வேண்டும் என்பதைத்தான் கேட்கிறோமே தவிர இதில் இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை இந்த மண்ணின் மக்களுக்கு முதல் உரிமை. அகதிகளாக யார் வந்தாலும் அது சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்வை வழங்குவோமே தவிர மதத்தின் பெயரால், வாக்கு வங்கியின் பெயரால் நாங்கள் ஒரு சார்பாக நடக்க மாட்டோம் என்பதை ஊடகங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் மத்தியில பாஜக பதவி அமரும் பட்சத்துல தமிழ்நாட்டில் திமுக உதயநிதி ஸ்டாலின் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பாஜகவினர்கிட்டே ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் வழக்குகளும் இருக்கிறது. அதில் ஒரு அமைச்சர் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார், செந்தில் பாலாஜி அவர்கள். அதேபோன்று செம்மண் திருட்டில் ஈடுபட்ட திரு பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மேலும் 6 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டினியூவா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு 8 அமைச்சர்கள் வெகு விரைவில் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூடுதலாக அதாவது இந்த சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய மாஃபியா ட்ரக் விற்பனை செய்து நம்முடைய நாட்டை மட்டுமல்ல வெளிநாடுகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை சம்பாதித்த அவர்களுடைய தொடர்பு திமுகவோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு மத்திய உளவு அமைப்புகளும் போதைப் பொருள் தடுப்பு முகமையும் கண்டுபிடித்திருக்கிறது. அதனால் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். அதே போன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அவரும் கூடிய விரைவில் தீகார் சிறைக்கு செல்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சார், இந்த தேர்தல் பத்திரம் ஊழல் சுட்டு நீதிமன்றமே சொல்லியிருக்கு, 7 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையும் சொல்லியிருக்கு. அப்போ இருக்கும்போது நீங்கள் எப்படி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்கிறீங்க? நீங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சரியாக படிக்கலன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் ஊழலாக இருக்கிறது அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. இந்த முறை சரியில்லை என்பதற்காக நாங்கள் இதை நிறுத்துகிறோம் சொல்லியிருக்கிறாங்க, இதை தடை செய்கிறோம் சொல்லியிருக்கிறாங்களே தவிர எங்களுடைய ஆட்சி மீண்டும் வந்த பிறகு மீண்டும் மக்கள் சரியான முறையில் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் தருவதற்கான வழிவகையை சட்டத்தின் அடிப்படையில் ஏற்பாடு செய்வோம். ஜூன் 4 மாலை வெளிவர இருக்கிற தேர்தல் வெற்றி என்பது ஊழலற்ற ஒரு பிரதமரை 3வது முறையாக பாரத மக்கள் தேர்ந்தெடுக்கவிருக்கிறார்கள். இது 140 கோடி மக்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி. இந்த நாடு என்பது நக்சலைட்டுகளாலும் தீவிரவாதிகளாலும் ஊழல் மூலம் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களாலும் சிதறண்டு கிடந்த நிலையில் பாரத தேசத்தை பலப்படுத்தி உலகின் குருவாக இன்றைக்கு உலகத் தலைவர்கள் போற்றக்கூடிய உன்னத தலைவராக மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் கனவும் துணை பிரதமர் கனவும் கண்டு கொண்டிருக்கிறார். ஜூன் 4 தேர்தலுடைய வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சி 350 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு மேல் வெல்லும், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு தருகிற திராவிட கழகம், இங்கு இருக்கக்கூடிய அடிப்படைவாத மற்றும் பயங்கரவாத சக்திகளுக்கு மறைமுக ஆதரவு தருகிற திமுகவை மிக விரைவில் கடுமையான வீழ்ச்சிக்கு நாங்கள் உள்ளாக்குவோம்.